This video is sponsored by SBO. இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தராங்க. உங்ககிட்ட மொபைல் இருந்தால் போதும், வீட்டில் இருந்தபடியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற சோஷியல் மீடியாக்கள் மூலமாக பகுதி நேரமாக சம்பாதிக்கும் அற்புத வாய்ப்பினை இந்த நிறுவனம் உங்களுக்கு தராங்க. மேலும் தகவல்கள் தெரிஞ்சிருக்க வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் டேக் பண்ணுற பார்த்து பயனடைங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆலயம் இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் பத்தி பார்க்க போறோங்க. இந்த அற்புத ஆலயத்தின் மூலவர் இம்மையிலும் நன்மை தருவார். உற்சவர் சோமாஸ்கந்தர், அம்மன் மத்தியபுரி நாயகி, தலவிருட்சம் தசதல வில்வம், தீர்த்தம் ஸ்ரீ புஷ்கரிணி, புராண பெயர் மதுரையம்பதி. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு வெளியே மதுரை நகருக்குள் 4 திசைகளிலும் உள்ள கோவில்கள் உள் ஆவரணம் என அழைக்கப்படுகிறது. இதே போல் மதுரை நகருக்கு வெளியேயும் 4 திசைகளிலும் 4 ஆலயங்கள் உள்ளன. இவை வெளி ஆவரணங்கள் என்று புகழப்படுகின்றன. மதுரை நகருக்கு வெளியே தெற்கில் திருப்பரங்குன்றம், மேற்கில் திருவேடகம், வடக்கில் திருவாப்பனூர், கிழக்கில் திருப்புவனம் ஆகிய திருக்கோவில்களில் அமைந்துள்ளன. இவையே வெளி ஆவரணம் என்று கூறப்படுகிறது. இதே போல் மதுரை நகருக்குள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு வடக்கு திசையில் குபேரன் வழிபட்ட பழைய சொக்கநாதர் கோவில், மேற்கு திசையில் சிவபெருமானை தன்னை அர்ச்சித்துக் கொண்ட இம்மையில் நன்மை தருவார் கோவில், கிழக்கு திசையில் வெள்ளை யானை வழிபட்ட ஐராவத நல்லூர் முத்தீஸ்வரர் கோவில், தெற்கில் யமன் வழிபட்ட தென் திருவாளவாய் கோவில் ஆகியவை உள்ளது. இவை அனைத்தும் உள்ள ஆவரண கோவில்களாகும். இம்மையிலும் நன்மை தருவார் இறைவன் தன்னைத்தானே தோற்றுவித்து வழிபட்ட பெருமை உடையதாக கருதப்படும் மத்தியபுரி அம்பாள் எனும் பெயரில் மீனாட்சி அம்மன் சமேத இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் மேலமாசி வீதியில் உள்ளது. இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது. மதுரையை ஆட்சி செய்த மலையச்சுவ பாண்டியனின் மகளாக அவதரித்தவர் மீனாட்சி. பார்வதியின் அம்சமான மீனாட்சி தன் தந்தையின் காலத்திற்கு பின் மதுரையை ஆட்சி புரிகிறாள். மீனாட்சியை மனம் புரியும் மணமகனாக வருபவர் சுந்தரேஸ்வரர் எனும் சிவபெருமான். மாப்பிள்ளையான சுந்தரேஸ்வரர் மன்னனாக பொறுப்புக்கு வருகிறார். ஆட்சிப்பிடத்தில் அமரும் முன்னர் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பது நியதியாகும். அதனால் சுந்தரேஸ்வரர் தன் ஆத்மாவை சிவலிங்கமாக்கி பூஜை செய்கிறார். அதன் பின்பு மன்னராக ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் என்கிறது தலப்புராணம். சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் மேற்கு முகமாய் சிவபூஜை செய்கின்றனர். சிற்ப வடிவில் இருவரையும் காண்பது நம்மை மெய்சிலர்க்கு வைக்கிறது. சுந்தரேஸ்வரரான சிவபெருமானுக்கு அருளிய லிங்கமாக திகழ்வதால் இவருக்கு இம்மையிலும் நன்மை தருவார் என்ற திருநாமம் வழங்கப்படுகிறது. இவ்வாலய முகப்பு வாயில் மேற்கு முகமாய் அமைந்துள்ளது. இத்தலம் மிகவும் தொன்மையானது என்பதற்கு சங்க இலக்கிய பாடல்கள் பல சான்றாக அமைந்துள்ளன. கல்லாளரம், பரிபாடல் எனும் திருவிளையாடல் புராணம் என பல்வேறு இலக்கியங்களில் இத்தல சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன. எந்த கோவிலுக்கு போனாலும் சிவலிங்கத்தின் முன்பகுதியையே நாம் தரிசிப்போம். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் லிங்கத்தின் பின்புற தரிசனமும் நமக்கு கிடைக்கிறது. இங்கே சிவன் அம்பாளுடன் மேற்கு நோக்கி அமர்ந்து லிங்க பூஜை செய்கிறார். எனவே லிங்கத்தின் முன்பகுதி அவர்களை நோக்கி இருக்கிறது. பக்தர்களுக்கு பின்புற தரிசனம் கிடைக்கிறது. ஒருவர் செய்த பாவத்தை இந்த பிரிவிலேயே மன்னித்து நன்மை தருபவர் என்பதால் இவரை இம்மையிலும் நன்மை தருவார் என்று அழைக்கப்படுகிறார். சுவாமி சன்னதியின் வலதுபுறம் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அன்னை நடுவூர் நாயகி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அன்னைக்கு மத்தியபுரி அம்மன் என்ற திருநாமமும் உள்ளது. மீனாட்சி அம்மன் கோவிலில் சிவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் முன்னதாக சிவன் அம்பாள் இருவரும் இங்கு எழுந்தருள்வார்கள். இவ்விருவரையும் மூலஸ்தானத்தை நோக்கி வைத்து இம்மையிலும் நன்மை தருவார் சுந்தரேஸ்வரர், மீனாட்சி மூவருக்கும் ஒரே சமயத்தில் தீபாராதனை பூஜை நடக்கும். இந்த பூஜையை சிவனை செய்வதாக ஐதீகமாகும். 10 இலைகளுடன் கூடிய தசதல வில்வ மரம் இந்த ஆலயத்தின் தலவிருட்சமாக உள்ளது. ஆலயத்தில் 60 மற்றும் 80ஆம் வயதில் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்வுகள் அதிக அளவில் நடைபெறுகின்றன. மதுரையில் திருவிளையாடல் நிகழ்த்திய சிவன் வல்லப சித்தராக வந்து கல் யானையை கரும்பு தின்னச் செய்தார். இவர் பத்மாசனத்தில் வலது கையில் ஆகாயம் காட்டி இடக்கையில் சாம்பிராணி குங்குளியம் வைத்து காட்சி தருகிறார். பொதுவாக செம்பில்தான் ஸ்ரீ சக்கரம் வரைந்து பிரதிஷ்டை செய்யப்படும். ஆனால் இங்கு கல் ஸ்ரீ சக்கரம் இருப்பது வித்தியாசமான அமைப்புடன் காணப்படுகிறது. மத்தியபுரி நாயகி சன்னதிக்கு பின்புறம் அரச மரத்தின் அடியில் லிங்கோத்பவர் காட்சி தருகிறார். இக்கோவிலில் பூஜை
பூஜையின் போது அர்ச்சகர் சுயரூப சிவன் மற்றும் லிங்கத்தின் மத்தியில் நின்று கொண்டு லிங்கத்தை பூஜிப்பார். இங்கு லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கிறது. சுய வடிவில் இருக்கும் சிவனுக்கு அமாவாசை, பௌர்ணமி மற்றும் மார்கழியில் 30 நாட்கள் என வருடத்திற்கு 54 முறை மட்டும் தைலாபிஷேகம் நடத்தப்படும். சிவராத்திரி அன்று இரவில் ஹோமத்துடன் சங்காபிஷேகம் நடக்கும். மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்கள் இது பிருத்திவி தலமாகும். கோவில் முன் மண்டபத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் வெள்ளை நிறத்தில் காட்சி தருகிறார். அருகில் விசாலாட்சி இருக்கிறார். சிவபக்தனான ராவணனை அழித்து சீதையை மீட்ட ராமர் தோஷம் நீங்க ராமேஸ்வரத்தின் மணல் லிங்கத்தை பூஜித்தார். இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்கும் அதே போன்ற மணல் லிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது. இவருக்கு பின்புறம் கையில் கோதண்டத்துடன் ராமர் காட்சியளிக்கிறார். இந்த அற்புத ஆலயத்தில் வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று தரிசித்துவிட்டு வருதல் நலமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இது பக்தி பீட்ஸ் வித் மீ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.